வணக்கம் நண்பர்களே, சாம்சங்ல இருந்து M31s அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண ஒரு ஃபோன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இதோட ஸ்பெக்ஸோட அடிப்படையில் இது செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனை வாங்குறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கிற நல்ல விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம், நல்ல விஷயத்தை பற்றி நம்ம தவிர்க்க போகிறதில்ல. முக்கியமான ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதை வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் மைனஸை பற்றி மட்டுமே பேச போகிறதில்ல, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு இடையில ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் வந்து இல்லாத பற்றி பேச போகிறதில்ல, என்ன இருக்கோ அதுதான் சொல்ல போறேன், உண்மையை சொல்ல போறேன். ஒருவேளை உங்களுக்கு உண்மை தேவையா இருந்தா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல இருக்கிற 6000 mAh பேட்டரி இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவா கொடுக்குது. ஏன் அப்படின்னா 6000 mAh அப்படிங்கும்போது நமக்கு சூப்பரா வந்து சார்ஜ் நிற்கும், அதுல நம்ம எந்த சந்தேகமே கிடையாது. செம்மையான பேட்டரி. அது இல்லாம ஒரு 25 வாட் சார்ஜரையும் கொடுத்தா சும்மா இருக்க முடியுமா? 25 வாட்ஸ்னா எவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்பீட்ல ஏறும். 1 hour 37 minutesல வந்து 0 to 100 ஃபில் ஆயிரும். ஏற்கனவே 15 வாட்ஸ்ல இருந்த சார்ஜரை இப்போ 25 வாட்ஸா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளே, சாம்சங்கோட டிஸ்பிளே எப்பயுமே பக்காவாக இருக்கும், அதில் நம்ம எந்த சந்தேகமே பட வேண்டாம். அப்பையிலிருந்து AMOLED பேனலை 8000 ரூபா பட்ஜெட்டில் கொடுக்குறதுல சாம்சங் தான் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இதுலேயும் வந்து ஒரு சூப்பர் AMOLED பேனல் 6.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. 400 ppi ரிசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. ஓ நாச் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி UV எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஓ நாச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இதில் வந்து ஒரு பார்க்க லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயும் ஒரு செம்ம டிஸ்பிளே. அடுத்த கேமரான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு சூப்பரான அப்கிரேடாக 64 மெகாபிக்சலில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட் கேமரா அப்படிங்கும் போது ஒரு 4 கேமரா செட்டப்போட ஒரு பயங்கரமான ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுல பிரைமரி கேமரா பார்த்திங்க அப்படின்னா 64 மெகாபிக்சலில் 1.8 அப்பர்ச்சரோட வருது. ஸோ இந்த கேமரா சென்சர் பார்த்திங்க அப்படின்னா சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏன் சாம்சங் அவங்க சென்சரை விட்டுட்டு அங்கிட்டு போனாங்கன்னு தெரியல, ஒருவேளை குவாலிட்டியாக இருக்குன்னு நினச்சாங்க என்னமோ தெரில. ஆனால் இதில் வந்து சோனிக்கு வந்து மாறி இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சோனி சென்சர் உண்மையிலே நல்லா இருக்கும் சாம்சங்கை விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் 64 மெகாபிக்சல் ஒரு மெயின் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே M31ல வந்து 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் 12 மெகாபிக்சலில் கொடுத்துருக்கிறது ஒரு அல்ட்ரா வைடில் இன்னும் கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு ரிசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அல்ட்ரா வைடில் 12 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு 5 மெகாபிக்சல் ஒரு டெப்த் சென்சிங் சென்சார். அடுத்ததாக ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார். அடுத்ததாக இங்கே 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல்ங்கிறது அதிகம். ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். அடுத்து டிசைன் பற்றி பார்க்கும்போது சாம்சங் இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேனல்ல இருந்து கிளாஸ்டிக் கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கிளாஸும் இல்லை பிளாஸ்டிக்கும் இல்லை, ரெண்டையும் கலந்துருக்கும் கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டாக கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. 2 கலர் வேரியன்ட்ல அப்படியே ஒரு ஷைனிங் எஃபெக்டாக கொடுக்குற மாதிரி சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து பொலிவாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து அவங்க கொடுக்கல. இந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9.3 mm இருக்குது. 9.3 mmனா கொஞ்சம் நல்லா தடிமனாகவே இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்க 6000 mAh பேட்டரியை அந்த இடத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு தடிமன் தான். Android 10ல் இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்கு. 1UI 2.1 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த OSலலாம் சாம்சங் அடிச்சிக்கவே முடியாதுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த S20 ப்ளஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1UI எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆக்சிஜன் OS எல்லாம் அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த UIக்கு வந்து சாம்சங் கண்டிப்பாக தேங்க் பண்ணிக்கிறேன். எப்படின்னா அந்த ஒரு நல்ல UI உருவாக்கியிருக்காங்க. சில UI எல்லாம் பார்த்தா கடுப்பாக இருக்கும், ஓப்பன் பண்ணி ஒரே மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோன்ல இருந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரைக்கும் ஒரே வியூ கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஆனால் சாம்சங்கை பொறுத்தவரை அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அந்தந்த டிசைனை மாற்றி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சாம்சங்கில் சூப்பராக இருக்கும், அதை அடிச்சிக்கவே முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர ஃபோன்ஸ் மாதிரியே அவங்க சைட் மவுண்டோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டோட ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது மாதிரி 3.5 mm ஜாக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க, அவங்க ரிமூவ் பண்ணலை. ஒரு நான் சைனீஸ் ஃபோன் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்து சோசியல் மீடியாவிலேருந்து யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம் வந்து பாய்காட் சைனா அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ப்ராடக்ட்டை தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்லேயே நம்ம வந்து கழுவி ஊற்றுறாங்க. சைனீஸ் ஃபோனை இது பண்ணுறியாடா அப்படின்னு கழுவி ஊற்றுறாங்க. இருந்தாலும் நம்மளும் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் சைனீஸ் ஃபோனை வாங்கி நான் சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங் ஃபோனை வாங்கலாம். அது வந்து இந்த ஃபோனோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதுதான் நம்ம சாம்சங் M31sல இருக்கிற மைனஸ் பற்றி பேசலாம். ஸோ மைனஸ் பற்றி பேசும்போது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. நான் என்ன இருக்க உண்மையாக தான் சொல்ல போகிறேன். இதில் நான் எதுவுமே வந்து மாற்றி சொல்ல போகிறதில்ல. நான் இதில் பார்த்ததில் எனக்கு ஒஸ்ட்டாக நினைக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 9611 ப்ராசஸர். இந்த 9611ஓட ப்ராசஸரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன இந்த ப்ராசஸர் M30s, M31, M31s இன்னைக்கு வரைக்கும் வந்து தலைமுறையாக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ப்ராசஸராக இருக்குது. இந்த ப்ராசஸர் நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸர் நல்லா இருக்கும். எப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு ஹெவியான டாஸ்க்கு பண்ணாத வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு உங்கள் ஃபோனை மல்லு கட்டாத வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான யூஸராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸரை நீங்கள் யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு ஹெவி டாஸ்க்கெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நினப்பை வந்து மறந்துட வேண்டியதான். கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராசஸர், டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஓகே, டீசெண்டான ப்ராசஸர் எப்போ 2019 டீசெண்டான ப்ராசஸர். அன்னைக்கு இதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு 15,000 வித்துட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 19,499 ரூபா. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு 500 ரூபா கம்மி ஸ்டார்டிங் பிரைஸ். 2019 லான்ச் ஆன ஒரு ஃபோன்லையும் ஒரே ப்ராசஸர், அதே ப்ராசஸர் 2020 20,000 ரூபா ஃபோன்லையும் நான் கொடுப்பேன் அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஒரு அவுடேட்டட் ப்ராசஸர். இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு அப்டேட் இல்லாத ப்ராசஸர். இன்னைக்கு வேற பிராண்ட்ல 720 வந்துச்சு அப்படின்னா அடுத்து 730 எதிர்பார்க்குறோமா இல்லையா? இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு. சின்னதாக நான் ஃபோன் கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன், பெருசாக யூஸ் பண்ண மாட்டேங்க. ஏதோ ஃபோன் ஒரு ஒப்புக்கு ஒரு பில்டப்பாக ஒரு ஃபோன் பாக்கெட்டில் இருக்கணுங்கிறதுக்காண்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஓகே. நல்ல ஹெவி கேமிங் சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக இந்த 9611 ப்ராசஸர் செட்டே ஆகாது. ஏன் சாம்சங் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோதையும் கொடுத்துட்டு ஒரு ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபோன் தட்டி தூக்கிடுங்க, மார்க்கெட்டில் செம்மையாக இருந்திருக்கும். இந்த ஃபோனை நான் எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெக் உள்ள ஒரு ஃபோனை 9611 ப்ராசஸரை போட்டு ஏன் கீழே தள்ளணும்? இதுக்கு யார் காரணம்? சாம்சங் தான் காரணம். ஒரு அவுடேட்டடான ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் ரொம்ப கவனமாக இருங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற 730G ப்ராசஸர் கூட இதை நான் கம்பேர் பண்ணுறேன். அந்த ஸ்பெக்கில் அது எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஒரு மைனஸ் இதில் இருக்கிற ப்ராசஸர். அடுத்தது M31sல இருக்கிற ஒரு மேஜரான டிகிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா M31 எல்லாரும் கொண்டாடினதுக்கு காரணமே அதில் இருக்கிற சார் வேல்யூ. அதில் இருந்து 0.383 சார் வேல்யூ, ஹெட் சார் வேல்யூ பெர் கிலோகிராம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1.38 வாட்ஸ் பர் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து அதிகபட்ச ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.7 நினைக்கிறேன். அதிகபட்சமாக இந்தியாவில் வந்து அலௌடு வந்து 1.7 வாட்ஸ் பர் கிலோகிராம். இதுதான் வந்து இந்தியாவில் அலௌடு ரேட்டு. இப்போ கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா 1.38 வாட்ஸ் பர் கிலோகிராம். ஸோ இது வந்து ஒரு ஹையரான ஒரு சார் வேல்யூ ஒரு இது பண்ணுற ஒரு ஃபோன். இந்தியாவில் அதிகபட்ச சார் வேல்யூ பக்கத்தில் ஒரு ஃபோனை சாம்சங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை சிக்னல் எங்கேயும் கிடைக்கல, நிறைய பேர் வந்து எங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. சார் வேல்யூ பற்றி அதிகமாக கவலைப்படுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் ஒரு ஹை சார் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் M31sல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 பாயிண்ட்ஸுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை வாங்கணுமே வேணாமா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நமக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே நேரத்தில் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியுறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், என் மைண்ட் தாட் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்ம கொஞ்சம் டவுனாக பேசிடுவோம், கொஞ்ச நேரத்தில் அது அப்பா மாறும், அது டவுன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறது, மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எப்பயுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.